Alhamdulillah. Assalatu wassalamu ala Rasulillah Muhammad bin Abdullah wa ala alihi hizbillah amma ba'd. அன்பிற்கினிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்றைய தினம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு ஹதீஸினை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸ் அஹ்மத், அதே போல அபூதாவூத், அம்ர் இப்னு ஷுஐப் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் வாயிலாக தனது தந்தைக்கு கிடைத்து, தன்னுடைய தந்தை வாயிலாக தனக்கு கிடைத்த ஒரு செய்தியாக அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு வ தஸத்தகு, நீங்கள் உண்ணுங்கள், சதகாக்கள் செய்யுங்கள். வல்பசு ஃபி கைரி இஸ்ராஃபின் வலா மஹீலா, அதே நேரத்தில் நீங்கள் இஸ்ராஃப், வீண் விரயம் இல்லாமலும் பெருமை இல்லாமலும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக, அதே போல இன்னும் வேற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். பிறரால் அது அழிக்கப்படுவதை தாண்டி எங்களினால் கூட அது அழிக்கப்பட்டு விடக்கூடாது. அது என்னுடைய சொத்து என்று நான் நினைத்தாலும், நான் சேர்த்தவை, நான் தொழில் செய்து உழைத்து எடுத்துக்கொண்டவை என்று வைத்துக் கொண்டாலும் கூட அவை நிச்சயமாக கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே அவை நல்ல விடயங்களிலே அல்லாஹு தஆலா ஆகமாக்கி இருக்கக்கூடிய உண்ணுதல், பருகுதல், ஆடை அணிதல் போன்ற நல்ல விடயங்களிலே அவை பாவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நன்மைகளான விடயங்களாக எங்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தினர்கள், தேவையுடையவர்களுக்கு சதக்காக்கள் செய்தல் போன்ற நல்ல விடயங்களிலே அவை பாவிக்கப்பட வேண்டும் என்பதையும் நபிகளார் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தவரையிலே அவனுடைய தனிப்பட்ட பொது வாழ்க்கை எல்லாவற்றையுமே தீர்மானிக்கின்ற பெருமொரு சக்தியாக இந்த பொருளாதாரம், பணம் என்பது இருக்கிறது. என்று இந்த இடத்திலே என்னுடைய வாழ்விலே பொருளாதாரத்திலே எங்களுக்கு வீண் விரயமும் பெருமையும் வந்து விடுகிறதோ அது எங்களை அழித்து விடும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கூட நாம் இதனை அனுபவித்திருப்போம். தேவையில்லாமல் 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்தில் 2000, 3000 ரூபாய் நான் செலவழித்து விட்டால், தேவைப்படும் பொழுது என்னிடம் அந்த பணம் இருந்திருக்க வேண்டுமே, அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று நாம் அங்கலாய்க்கின்ற, கவலைப்படுகின்ற நிறைய சந்தர்ப்பங்களை நாம் பார்த்திருப்போம். எனவே இதனை இஸ்லாம் எங்களுக்கு வெறுக்கிறது. உண்மையிலே நாம் பணம் குறித்த, பொருளாதாரம் குறித்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது எதனையுமே கொண்டு வரவும் இல்லை. நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் நாம் எதனையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. எனவே இந்த உலகத்தில் எனக்கு இறைவனால் தற்காலிகமாக தரப்பட்ட ஒரு உதவிதான், ஒரு அமானித சொத்துதான் இந்த பணம், பொருளாதாரம் என்பது. அதனை வைத்து நான் என்னுடைய மறுமையை சரி செய்ய வேண்டுமே தவிர அவற்றை வைத்து என்னுடைய மறுமையை கேள்விக்குள்ளாக்கி விடக்கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சூரா ஆராஃபிலே சொல்லுகிறான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக வெறுக்கிறான், அவன் விரும்ப மாட்டான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நாம் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் ஒருவரை விரும்புகிறோம், நேசிக்கிறோம் என்றால் அவருடைய அன்பை பெறுவதற்கு அதிகமாக முயற்சி செய்வோம். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட, என்னுடைய குழந்தை என்னை விரும்ப வேண்டும், என்னுடைய தந்தை என்னை விரும்ப வேண்டும், மனைவி கணவனையும், கணவன் மனைவியையும் விரும்ப வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நான் தந்தவற்றைத்தான் நீங்கள் செலவழித்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. எனவே வீண் விரயம் செய்தால் நான் உங்களை விரும்ப மாட்டேன் என்கின்ற கருத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிக்கின்ற, அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை எங்களை விட்டும் தூரப்படுத்துகின்ற செயலான இந்த வீண் விரயம் செய்தல் என்பதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது,
வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, சூரா ஃபுர்கானிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான், நல்ல மக்களினுடைய நல்லடியார்களினுடைய பண்பை குறித்து அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, அவர்கள் செலவழித்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சித்தனம் காட்ட மாட்டார்கள், நடுநிலைமையோடு இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகிறார். இன்னும் ஒரு இடத்திலே லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தாலா சூரா லுக்மானிலே சொல்லும் பொழுது, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீங்கள் இந்த உலகத்திலே மகனே பெருமையோடு நடந்து கொள்ளாதீர்கள். அதே நேரத்திலே இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், தற்பெருமை அடிக்கின்ற இப்படியானவர்களை, பெருமை கொள்கின்றவர்களை அல்லாஹு தாலா ஒரு பொழுதுமே விரும்புவதில்லை என்பதை அல்லாஹ் சொல்லுவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இந்த செய்தியை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவேதான் இவற்றினுடைய சுருக்கம் என்னவென்றால், இறைவனால் தரப்பட்டவை, அவற்றை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இல்லாத பொழுது அல்லாஹ்வினுடைய கோபத்தை நாம் பெற வேண்டி வரும். வாழ்க்கையிலே ஈருலக வாழ்க்கையிலும் அது எங்களுக்கு நஷ்டமாய் அமைந்துவிடும். எங்களுடைய நலவை கேள்விக்குள்ளாக்கிவிடும். எனவேதான் எங்களுடைய பொருளாதாரத்திலே எப்படி சம்பாதிப்பதிலும் சொத்து சேர்ப்பதிலும் நாம் முழு முயற்சியோடு ஈடுபடுகிறோமோ அவற்றை செலவழிப்பதிலும் அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே வீண் விரயம் இல்லாமல், பெருமை இல்லாமல் வாழ பழகிக் கொள்வோம். அல்லாஹு தாலா அவற்றிற்கு எங்களை தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரமும் நமது சிந்தனைக்கு விரிந்தளித்த ஷேக் அவர்களுக்கு ஜஸா